எதுக்காக கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு திரியிறாங்க? ஒரு 2-3 மாசமா தேர்தல் போது இவர் கையில் புக்கை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாரா ராகுல் காந்தி? இப்போ திடீர்னு கை அரிக்குது அவருக்கு இந்த புக் இல்லாமல் கையே வேலை செய்ய மாட்டேங்குது. இதுதான் அவருடைய பிரச்சனை. ஒரு நல்ல மருத்துவரை பார்த்தா அந்த இதுக்கு வந்து வேறு கையில் ஒரு டென்னிஸ் பால் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு முடி உருட்டிக்கிட்டே இருந்தால் அந்த வியாதி வந்து தானே சரியாக போயிடும். மோடியை ஒரு சர்வாதிகாரிக்க காட்டிட்டா நல்லதுங்கிறது இவங்களுடைய எண்ணம். இவங்க தான் சர்வாதிகாரி. அந்த 1000 ஏக்கர் விஷயத்தை போய் தமிழ்மணி ஐயா சொல்லியிருக்காரு. ஒரு 4 பேருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அவரே சொன்னார் இல்லையா, யாரார்ட்டெல்லாம் சொன்னேன்னு சொன்னார். அப்போ கூட இருந்துட்டு இருக்கிறவங்க யாரும் 1000 ஏக்கர் அதுவும் மலைப்பகுதியா விட்டா செமையாக அடிச்சு தூள் கிளப்பலாமேன்னு பிளான் பண்ணியிருக்கலாம். அங்கே போய் இருக்கிறவனை கிளப்பி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அவங்க ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். கலந்து விடுறேன் பாரு, 2 எலியை உள்ளே போட்டிருக்கலாம், அல்லது எத்தனாலேயோ கலந்து விட்டேன், பார்க்குறேன், நான் செய்தியை காட்டுறேன் பாருன்னு சொல்லி இப்போ ஒன்று தூள் கிளப்பி வெளியில் அனுப்பிடுவாங்க பார் அப்படிங்கிற மாதிரி கூட செய்திருந்துருக்கலாம். தெரியாது. அரசியலில் எது வேணாலும் நடக்கும். ஒரு மிளகா பஜ்ஜி விற்கிறவர் பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டா சும்மா விடுவாரா? ஏதோ ஒரு பேசி அனுப்பிவிட பார்ப்பார் இல்லையா? அந்த வேலையை இவங்க கள்ளச்சாராய விஷயத்துல செய்வாங்க. கமலஹாசனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கமலஹாசனா? ஆமா, குடிக்கிறவங்கள குடிக்க வேணாம்னு சொல்ல வேண்டாம், அளவா குடிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா பல கொலைச்சல். இல்லை, அளவா குடிக்கன்னு அவனுக்கு எப்போ சொல்லணும்? முதல் ரவுண்டு போதா 4வது ரவுண்டு போதா? 3வது ரவுண்ட் அடிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், காரணம் அவனுக்கு காது கேட்காது அப்படிலாம் அவர் சொன்னார்னா இதை போய் அவர் பேச வேண்டியது ஸ்டாலின் ஐயா கிட்ட. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது எதிர்க்கட்சி சேர்ந்தவங்கலாம் கையில் அரசியல் சாசனத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அது ஒரு சரியான ஒரு முறை நினைக்கிறீங்களா? பரபரப்புக்காக தான் ஏற்படுத்தினாங்க. அது அவங்களுக்கு சரியான அணுகுமுறை. நடந்த தப்பு என்ன? இப்போ என்ன எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டோமா? இல்லை எல்லாருக்கும் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி குழந்தை பிறக்க விடாமல் பண்ணி விட்டோமா? இல்லை பத்திரிகையெல்லாம் மிஸ்ஸாவை கொண்டு வந்து தடை பண்ணிட்டோமா? இல்லை நீதிபதிகளை செயல்பட விடாமல் பண்ணி விட்டோமா? இல்லை தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுட்டு நான் தான் ராணி அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருநாளில் பண்ண மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டோமா? இல்லை. ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர், அதாவது பதவி ஏற்பதற்காக ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வரணும். எல்லாரும் பதவி ஏற்றால் தான் ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த பதவி ஏற்பதற்காக ஒரு ஸ்பீக்கர், இன்ட்ரீம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, தற்காலிக சபாநாயகர்னு சொல்லுவாங்க. அவரை தேர்ந்தெடுக்கும் போது பிஜேபி என்ன பண்ணுச்சு? ஐயா, நம்மால் வந்து 7 வருஷமாக 7 தேர்தலாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு, கட்சி மாறியும் ஜெயிச்சிருக்காரு, அதனால் அவரை நான் வந்து கொண்டு வரேன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, எங்கால் 8 முறை ஜெயிச்சிருக்காரு, நடுவில் 2 முறை டெபாசிட் வாங்காட்டி கூட அவர் ஜெயிச்சிட்டாரு, இப்போ கடந்த முறை 4 முறையாக தான் அவர் தொடர்ந்து ஜெயித்தாலும் நீங்கள் அவரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சம்பந்தம்? கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு இடத்துல இன்ட்ரீம் ஸ்பீக்கர் வந்து இப்படித்தான் தகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு எங்கேயாவது இருக்குதா? கிடையாது. மரபுகள் மீறப்பட்டதா? அதுவும் கிடையாது. எதுக்காக கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு திரியிறாங்க? ஒரு 2-3 மாசமா தேர்தல் போது இவர் கையில் புக்கை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாரா ராகுல் காந்தி? இப்போ திடீர்னு கை அரிக்குது அவருக்கு இந்த புக் இல்லாமல் கையே வேலை செய்ய மாட்டேங்குது. இதுதான் அவருடைய பிரச்சனை. ஒரு நல்ல மருத்துவரை பார்த்தா அந்த இதுக்கு வந்து வேறு கையில் ஒரு டென்னிஸ் பால் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தால் அந்த வியாதி வந்து தானே சரியாக போயிடும். இதுக்கு சோனியா காந்தி அம்மாவிலேருந்து அத்தனை பேரும் வெளியில் நிறுத்தி வச்சு கான்ஸ்டியூஷனே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்கன்னு சொன்னால் பாவம்னு மன்னிச்சு விட்டுறலாம். இல்லை, ஊர்வலம்லாம் போயிருக்காங்க அரசியல் சாசனத்தை கையில் எடுத்துக்கிட்டு. ஆமாம், ஒரே இடத்துல நிற்க முடியாதுல்ல. அவர் பாவம் 543 பேரையும் பதவி ஏற்க வைக்கணும், அது வந்து நாளாகும். அப்போது என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நடக்கலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணி தானே ஆகணும். தோற்று போயிட்டோங்கிறது முதல்ல தெரியணுமா வேண்டாமா? அவர் ஜெயிச்சிட்டாரு, 3வது முறை அவர் பிரதமராக வந்துட்டார். என் குடும்பத்திலேருந்து தான் 89 வரைக்கும் பிரதம மந்திரி இந்த திருநாட்டில் இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போய் நரசிம்மராவ் வந்துட்டார், அதெல்லாம் முடிஞ்சு போய் வாஜ்பாய் வந்துட்டார், மன்மோகன் சிங் வந்துட்டார், மோடி வந்துட்டாருங்கிறத முதல்ல ஜீர்ணிக்கிறதுக்கு தெரியணும் இல்லையா? இப்போது எம்ஜிஆர் சமாதியில் வந்து இன்னும் வந்து அந்த ரிஸ்ட் வாட்ச் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போ உடனே ஒருத்தன் என்ன சொன்னால், ரிஸ்ட் வாட்ச் ஓடுதுன்னா, ரிஸ்ட் வாட்ச்னா நாடி இப்படி தானே ஓடும், அப்போ நான் அவரே உயிரோடு இருக்காரு அப்படின்னுட்டான். ஸோ எல்லாரும் காது வச்சு கேட்குறாங்க. இது வந்து வியாதியான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு நம்பிக்கை. எங்கள் எம்ஜிஆர் வந்து இன்னும் சாகலை, எங்களோட தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஒன்றும் தோற்று போகல, அவர் தான் 400 வாங்காமல் தோற்று போயிட்டாரு, நாங்கள் மொத்தமே 99 வாங்கி பயங்கரமாக ஜெயிச்சிட்டோம். இவ்வளவு உளறல்கள் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. என்றாலும்
பாவிகளை மன்னிக்கிற அந்த கடவுள் இவரையும் மன்னிச்சிட்டா தப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லுவேன். இல்லை, எல்லா இடத்துலையுமே ராகுல் காந்தி ஆரம்பிச்சு விட்டார் இந்த அரசியல் சாதனை புக்கை கையில் எடுத்து, அது விற்பனைகள் கூட அமோக வரவேற்பு அப்படிலாம் கூட அந்த சின்ன புக்குக்கே விற்பனைலாம் இருந்ததா? ஆமாம், நம்மளால பெரிய புக்கே முத்தமிட்டாரு, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனே பயங்கரமா. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நான் சொன்னல, டென்னிஸ் பாலை கையில் வச்சுட்டு இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதுக்கு ஃபிசியோதெரப்பிலாம் தேவையில்லை. அந்த புக்கை வச்சுக்கிட்டே இருந்து அவருக்கு இல்லைன்னா கை நடுங்கும். என் தோற்று வேறு போயிட்டாரா, நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், சோரஸுக்கு பதில் சொல்லணும், யூரோப்பியன் யூனியனுக்கு பதில் சொல்லணும், 1000 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்கு. அதை பச்சாதாபமாக தான் பார்க்கணும். இல்லை, இந்த அரசியல் சாசன புக்கை அவர் கையில் எடுத்ததோட காரணம் பாஜகவை எதிர்த்து காட்டினாரா அப்படின்றத தாண்டி மோடிக்கு எதிராக தான் அவர் காட்டினதா தான் நிறைய இடங்களில் பார்க்கப்படுது. எந்த இடத்துல மோடி அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்க? இன்னி வரைக்கும் இல்லை, 10 வருடத்தில் அவர் கான்ஸ்டியூஷனை மீறி ஒரு விஷயமும் செய்யலை. 370ங்கிறது அம்பேத்கர் அவர்கள் சொன்னது. யூனிஃபார்ம் சிவில் கோடோ அல்லது சிஏஏவோ இந்த நாட்டுக்கு தேவையானது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. இவங்க கான்ஸ்டியூஷனுக்கு மீறி அவர் எதையாவது செய்தாருன்னு சொன்னால், நான் 7 முறை ஜெயிச்சவன் பெருசா, 2 முறை தோத்து விட்டு கடைசியாக 4 முறை ஜெயிச்சவன் பெருசாங்கிறது மக்களுக்கு தான் தெரியணும். இவங்களா அதாவது மோடியை ஒரு சர்வாதிகாரிக்க காட்டிட்டா நல்லதுங்கிறது இவங்களுடைய எண்ணம். இவங்க தான் சர்வாதிகாரி. திமுகவில் சர்வாதிகாரம் என்ன? என் புள்ள தான் முதலமைச்சர், இதுதான் சர்வாதிகாரத்தனம். அதுக்கு அவங்க 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. லல்லு பிரசாத் யாதவுக்கு என்ன? அதே மாதிரி தான் பிரச்சனை. என் புள்ள தான் வரணும், இல்லைனா என் ஒய்ஃப் வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சர்வாதிகாரம். ராகுல் காந்தியுடைய சர்வாதிகாரம் என்ன? பெயிலில் இருந்தாலும் நேஷ்னல் ஹெரால்டில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட தியாகிகள் அங்கே ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கும்போது அவங்களெல்லாம் மட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட 4000 ஏக்கருக்கு மேலே கையடக்கப்படுத்தி இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணி இன்னும் சுப்பிரமணிய சாமியால் பொழைச்சிருக்கிற ஒரு மனிதர். இது எல்லாமே மக்களுக்கு தெரியத்தான் போகுது. இவங்க எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும்? கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் எடுத்துட்டா அதுக்கு மீறிட்டோம்னு நம்ம அர்த்தமாயிடுமா? இது டிராஃபிக் போலீஸ் கூட செய்வார். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போங்க, பணம் வாங்கணும்னு முடிவு பண்ணால் எத்தனையோ விதத்தில் அவர் அதை உங்களுக்கு செய்வார். 3வது டயர் ஏன் இல்லைன்னு 2 வீலரை கேட்பார். காற்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பார். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுவார். அதை தான் இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு பச்சாதாபத்தோடு மன்னிச்சு விட்டுறணும். இதில் மோடி கான்ஸ்டியூஷனை மீறி எதுவும் செய்ய முடியாது. இந்திய திருநாட்டில் ஜனநாயகம் இருக்கும், என்றைக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் ராகுல் காந்திக்கும் உறுதியாக இருக்கணும். ஜனநாயகத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு நீங்களுமே பார்த்துருப்பீங்க. மஹிவா மொய்த்ரா போட்டிருந்தாங்க. அதாவது சிங்க பெண்கள் திரும்ப நாங்கள் உள்ளே வந்துட்டோம், வீராங்கனைகள் திரும்ப நாங்கள் மக்களவை இதுக்குள்ள வந்துட்டோம். கனிமொழி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன், மஹிவா மொய்த்ரா அப்படி இன்னும் சிலர்லாம் கூட இருந்தாங்க. இவங்க குழு ஃபோட்டோக்களில் திருப்ப 2019 ரீக்ரியேட் 2024ன்னு போட்டிருக்காங்க. வீராங்கனைகள்னு கூட குறிப்பிட்டிருக்காங்க. வீராங்கனைகள் தானா? இல்லையே, 74 பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ ஓர வஞ்சனை பாருங்க. 74 பெண்கள் எம்பியா வந்திருக்காங்க. இவங்க ஒரு 6 பேர் மட்டும் இருக்காங்கன்னா, ஒருத்தர் சரத்பவாருடைய வாரிசு, ஒருத்தர் கருணாநிதி ஐயாவுடைய வாரிசு. இவங்க மொய்த்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கு வாரிசுங்கிறதே அவங்க பிரச்சனை தான். அதாவது அவங்க இன்னைக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை கேள்வியா கேட்பாங்க, நாளைக்கு வேற ஒருத்தர் பணம் கொடுத்தா அவங்கள கேள்வியா கேட்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க, அதை நாம மதிக்கணும். இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட, நாமளும் மகிழ்ச்சியாக என்ன பார்க்கணும்? எஸ், பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாராளுமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க, அவங்களால சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. 74க்கே இப்படின்னா 543ல் 33% பெண்கள் வந்தால் இன்னும் செழிப்பாக இருக்கும். அப்படி நாம் அதை பாராட்டுதலாக பார்க்கணும். இவங்கெல்லாம் தைரியமாக வர்றது நல்ல விஷயம். ஏன்னா அரசியலில் ஒரு பெண் சாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப மோசமான ஆணாதிக்கம் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதையெல்லாம் மீறி இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாராட்டணும். அதில் எந்த தப்பும் இல்லை. மஹிவா மொய்த்ரா அதை குறிப்பிட்டதுக்கு காரணம் அவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டவங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு எதனால் யாருக்கு தேவையோ ஆதரவாக பேசிட்டாங்க இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க என்ன ஏதாவது கர்நாடகாவில் கொடி ஏற்ற முடியாத இடத்துல போய் கொடி ஏற்றி அதனால் நீக்கப்பட்டாங்களா? மூவர்ண கொடி ஏற்ற முடியாதனால நீக்கப்பட்டாங்களா? இல்லை காஷ்மீரில் மூவர்ண கொடி ஏற்ற முடியாமல் இருந்தது, அதை போய் ஏற்றி விட்டுட்டு அதனால் நீக்கப்பட்டாங்களா? இல்லை. அதானிக்கு எதிராக சில விஷயங்களை சொல்வதற்காக ஒரு வழக்கில் அவங்க குற்றச்சாட்டப்பட்டாங்க, ஆதாரங்கள் இருந்தது, அவங்க நீக்கப்பட்டாங்க. திரும்பி மக்களால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. அதோட நம்ம மதிப்பு கொடுத்துடணும். அந்த மதிப்பை அப்படியே கொடுத்துடணும், அதை கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் அதுக்காக நாங்கள் சிங்கப்பெண் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிங்கர் பெண்ணாக ஆகணும், சூப்பர் சிங்கர் ஆகணும், அப்புறம் நிறைய வேலையெல்லாம் இருக்குது. இல்லை, இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இதில்
ஜேபி நட்டா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து கேட்குறாரு, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் வாய் திறக்காம இருக்கீங்களே, உங்கள் கூட்டணி கட்சியினால தர்மத்தினால அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி கேட்கறதுல நாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் மத்தியில் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது. இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியாமே இருந்தது. ஆரம்ப காலத்தில் இங்கே என்ன நடக்கும், இவங்கெல்லாம் எவ்வளோ அட்டுழியம் பண்ணாங்க, தனி பெருநாடு கேட்டாங்க. ஈவே ராமசாமி ஐயா யாருன்னே நேருவுக்கு தெரியாமல் இருந்தது. அவர் காமராஜுக்கு லெட்டர் எழுதுறாரு, யாருங்க அவரு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் லெட்டர் எழுதுறாரு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இது பெரியார் மண்ணுங்கிறோம். பெரியார் மண்ணில் இருக்கிற ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி நேருவுக்கே தெரியாமல் இருந்தது. இதுதான் கொடுமையான ஒரு விஷயம். இப்போ எதுவாக இருந்தாலும் போய் தேருது, உடனே தகவல் போகுது, இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இந்து பேப்பர் போடாது. அதுதான் இந்தியா பூரா வந்துக்கிட்டு இருக்கு, போடாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போடும், கூடவே நிறைய விஷயங்கள் அதுலேயும் வரும். ஸோ அப்போ எப்படி தெரியப்படுத்துறது, நம்பர் 1. ரெண்டாவது, இப்படி ஒரு சாவு நடந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் வாய மூடிட்டு இருக்கீங்களே. 15 பேர் நீட்டுக்கு செத்ததுக்கு வந்து பெருசாக பேசுனீங்களே. 42,000 புதிய மருத்துவர்கள் வந்திருக்கிற ஒரு இடத்துல 1,50,000 பேர் இன்றைக்கும் பரிசை எழுதி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சாவு நடந்திருக்கு, கொடூரமான ஒரு விஷயம். முதல்ல கள்ளச்சாராயம்ங்கிறது தவறு, அப்படித்தான் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அவரோட தாங்க இவர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏய் கண் பொண்டாட்டியா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். இல்லையா, அப்போ அதுக்கு வேறு பேர். அதை முதல்ல எடுத்து சொல்லணும். அதை புரிஞ்சுக்க முடியுங்கன்னா தான் இந்த கள்ளச்சாராயம் விஷயத்தையே நம்ம கரெக்டாக பேச முடியும். இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, தவறுதலாக நடக்குது. போலீஸை மீறி, எம்எல்ஏவை மீறி, எம்பியை மீறி, வார்டு கவுன்சிலரை மீறி, மக்களை மீறி, பொண்டாட்டியை மீறி, பசங்களை மீறி இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். அதை நம்ம அங்கே அனுப்புகிறோம். நட்டா அவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாரு. இது நியாயமான ஒரு விஷயம் தானே. பாராட்டப்பட வேண்டியது. தமிழகத்திலிருந்து உடனே செய்திகள் போகுது, அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மந்திரி அதை வந்து தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இல்லை, தெரிந்து கொண்டான்றதை தாண்டி இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்குறாரு பாருங்க, மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து. ஏன்னா அவர் தானே காங்கிரஸ் தலைவர். நீங்கள் என்னதான் ராகுல் காந்தி தான் தலைவராக இருப்பார், இவரெல்லாம் சும்மா சைடில் நிற்கிறவர் தாங்க. அவர் சோனியா காந்தி பக்கத்தில் எப்படி நிற்கிறார் பாருங்க, எவ்வளோ பவ்யமாக நிற்கிறார் பாருங்க. ஒரு ஹோட்டலில் கூட சர்வர் வந்து அப்படி நிற்க மாட்டார், அதை விட தெளிவாக குனிஞ்சு பணிஞ்சு மரியாதையோடு நிற்கிறாரு. அப்படின்லாம் நீங்கள் மட்டுப்படுத்திடக்கூடாது. அவர் தான் காங்கிரஸோடைய தலைவர். அப்போ அந்த தலைவர்கிட்ட தானே நம்ம லெட்டர் எழுத முடியும். இல்லை, அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு தோணி இருக்காதா, ஒரு கூட்டணி கட்சி திமுகனால தான் அவங்க அமைதி காக்குறாங்க, இது ஒரு மாநிலம் பாஜக ஆளும் மாநிலத்தில் நடந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமாம், அதாவது நீங்கள் இதை வந்து நான் வந்து மக்கள் செத்ததை வந்து அரசியலாக பார்க்க மாட்டேன். இது ஆட்சியல் செய்த தவறு. சுட்டி காட்டணும்னா சும்மா திருமாவளவன் மாதிரி சுட்டி காட்டிட்டு கதை விட்டுட்டு போயிடக்கூடாது. திருமாவளவன் வந்து 3 சீட்டு எப்படி கேட்டார் திமுக கிட்ட? பெரிய கூட்டம் போட்டு 5.5 லட்சம் பேரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு பார்த்து தானே அந்த 3 சீட்டு கேட்டு கடைசியில் 2 சீட்டுக்கு அவர் வந்தார். அப்படித்தானே கேட்கணும். உண்மையிலேயே சும்மா பத்திரிகை அறிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அல்லது நம்ம ஆர்எஸ் பாரதி ஐயா மாதிரி இது வந்து ஏதோ சதிங்க, பிஜேபியிலேருந்தே தண்ணியை கொண்டு கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சாவடிச்சுட்டு அதை வந்து மக்கள் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு அப்படியாவது பேசணும். ஏதாவது அர்த்தம் இல்லாட்டி என்னவோ பாண்டிச்சேரிங்கிறதுல வந்து தண்ணிங்கிறதே இல்லாத இருந்தால் மாதிரியும் அந்த லக்ஷ்மி பாட்டியை யாரோ ஒரு இவங்களை அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபருடைய பாட்டி வீட்டில் பிடிக்கப்படலைங்கிற மாதிரியும் அங்கே கேமராக்கள் எல்லாம் வைக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பொய்யை சொல்கிறாரு. அந்த மாதிரியாவது சொல்லிட்டு போகணும். இது வந்து அடிப்படையில் ஆட்சியல் சம்மந்தப்பட்ட விஷயம். இது அரசியல் சார்ந்த விஷயமா பார்க்குறதே முதல்ல தப்பு. இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஆர்எஸ் பாரதி அவர்களை சொன்னீங்க. அவரே சொல்லியிருக்காரு, சிபிசிஐடி சரியாக தான் விசாரிச்சுட்டு இருக்கு, இவங்க எதுக்கு சிபிஐ வந்து கேட்குறாங்க, ஏன்னா அண்ணாமலை சேர்ந்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நோக்கத்தில் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது திராவிட கட்சிக்கு ஒரு பெரிய வியாதி என்ன அப்படின்னா, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆட்சியில் இல்லாத போது ஒரு மாதிரி பேசுவாங்க. இது ஆளுநரையே ஆட்சியில் இல்லாத போது மதிப்பாங்க, ஆட்சியில் இருக்கும்போது மிதிப்பாங்க. அவங்களுடைய அடிப்படை தன்மையே அப்படி தான். அவங்களுக்கு மட்டும் கீப் லெஃப்ட்டும் உண்டு, கீப் ரைட்டும் உண்டு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களோடது. இது சரியாக தப்பு பண்ணுறவங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான சந்தர்ப்பங்களில் சிபிஐ விசாரணை வேணும்னு ஸ்டாலின் ஐயா எத்தனையோ முறை கேட்டிருக்காரு. சிபிஐயாக இருந்தாலும் சிபிசிடிஐயாக இருந்தாலும் அல்லது அந்த காவல் நிலையம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை நேர்மையாக தான் செய்வாங்க. எனக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சிபிஐட்டு கொடுத்தா எப்படி தப்பிச்சிட முடியும்? சிபிஐலேருந்து தப்பிச்சது 2Gல 2 பேர் தானே. அவங்க தானே தீகார் ஜெயில் வரைக்கும் உள்ளே போயிட்டு தப்பிச்சு வெளில வந்தாங்க. அதே சிபிஐயால் தானே தப்பிச்சாங்க. அப்போ அண்ணாமலை அவருக்கு என்ன பண்ணாங்க? அல்லது மோடியால் தான் என்ன பண்ண முடிஞ்சுது? சிபிஐங்கிறது ஒரு என்டிட்டி.
அந்த என்டிட்டி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யுது. சில டைம் இந்த மாதிரி தப்பாயிடும், 2G மாதிரி தப்பாயிடும். ஸோ யாராக இருந்தாலும் விசாரணை நேர்மையாக நடந்ததுன்னா, ஒரு ஏட்டுக்கிட்ட அந்த பிரச்சனையை கொடுத்து 10 நாளுக்குள்ளே இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நீ வந்து கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு எஸ்ஐயோ அல்லது ஒரு அந்த அந்த காவல் நிலையத்தினுடைய ஒரு இன்ஸ்பெக்டரோ சொன்னாலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சிபிஐயா சிபிசிஐடியாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அண்ணாமலை கேட்டதனுடைய நோக்கம், நீங்கள் எப்படி ஒரு ஜெயலலிதா வழக்க இங்கே தமிழ்நாட்டில் நடந்தால் நீதிமன்றத்தில் இருக்கிறவங்கலாம் வெளில போயிடுவாங்க, ஏன்னா இவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க, டிவிஎஸ்சி இவங்க கையில் தான் இருக்குது, அதனால் நான் இதை கர்நாடகாவுக்கு கொண்டு போவேன். கர்நாடகாவில் தான் ஜெயலலிதா மேலே எல்லாருக்கும் கோபம் இருக்குது, ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு காவேரி நீரை வாங்கி கொடுக்கணும்னு உண்மையிலே பாடுபட்டாங்க, நம்மளை மாதிரி பசுப்பு வேலையெல்லாம் பண்ணலை, தூக்கி கொண்டு போய் கேஸை கர்நாடகாவில் போடணும்னு முடிவு பண்ணது யார்? கர்நாடகாவில் நீதிபதிகள் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க, வக்கீல்கள் கரெக்டாக இருப்பாங்க, தமிழ்நாட்டில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ஆட்சியில் இல்லாத போது இவங்க செய்த வேலை தானே அது. கொண்டு போய் அதுக்கு தானே அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு போய் அங்கே கேஸை போட்டாங்க. ஸோ இது எல்லாம் அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபகமும் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய விட்டா. இல்லை, எந்த இடத்துல ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே தவறு சுட்டி காட்டுற நிலை வந்தது? ஏன்னா அண்ணாமலை பின்புலத்தில் ஆள் இருக்காங்க. 6 இடத்துல 30% வாக்கு வாங்கியிருக்காரு, 4 இடத்துல 25% வாக்கு வாங்கியிருக்காங்க, மீதி இடத்துலலாம் 20% வாக்கு வாங்கி ஒட்டுமொத்தமாக 11% வாக்கு வாங்கியிருக்காங்க. கோவம் வருமா வராதா? உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வேஷ்டி பனியனோட வந்தாருங்க, திடீர்னு இப்போ வீடு கட்டிட்டு உங்களை மாடியிலேருந்து எட்டி பார்க்குறாரு, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இது சாதாரணமான ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு. ஆர்எஸ் பாரதி ஐயா அவருடைய வயசுக்கு அண்ணாமலை இங்கே வந்துட்டார், துரைமுருகன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசு போல வந்துட்டாரு, ஈவிகே சொன்ன மாதிரி இல்லை அவங்க தெளிவாக வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியல. அப்போ அவர் என்னதான் பண்ணுவார்? பாவம், அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலை மேலே கோபம் இருக்கத்தான் செய்யும். இல்லை, இதில் நியாயமான கோபமும் கூட. யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டில் அவன் மாடி கட்டிட்டு மேலேருந்து நம்மளை பார்த்தானா நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏய், நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பனியன் வேஷ்டியோட வந்தாண்டான்ற என்ன அவருக்கு இருக்கும், அவர் பார்த்துருக்காருல்ல இந்த குறுகிய காலத்தின் வளர்ச்சி. ஆமாம். இல்லை, இப்போ இதில் முதல் குரலாக கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு, சீமான் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு, அந்த கள்ளுக்கடை திறக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. அதுக்கு கள்ளுக்கடையை திறக்க முடியாததற்கான சாத்தியங்கள் ஏன் அப்படி? அடிப்படையில் டாஸ்மாக்குங்கிறது கொழுத்த பணம், 45,000 கோடிங்கிறது கொழுத்த பணம். இது மூலமாக கிடைக்கிறது என்னென்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அரசுக்கு 25,000 கோடி வேட்டில் வரலாம், எக்ஸைஸ் டியூட்டியில் மூலமாக ஒரு 15,000 கோடி மத்திய அரசுக்கு போகலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், 150 பாட்டில் அனுப்பிட்டு 100 பாட்டில் கணக்கில் காட்டலாம், மீதி 50 பாட்டிலுக்கு 80 ரூபா அந்த வேட்டு எக்ஸைஸ் டியூட்டியை அப்படியே அமுத்திடலாம். ஒரு 20 ரூபாய் மட்டும் அந்த கடைக்காரருக்கு கொடுத்தாருன்னா மீதி 60 அமுத்திட்டு போயிடலாம். ஸோ டெய்லி கலெக்ஷனாக எவ்வளோ பெரிய பணம் யோசிச்சு பாருங்கள். 75 லட்சம் குவார்ட்டர் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூலமாக விற்கப்படுது. 75 லட்சம். மொத்த ஜனத்தொகை என்ன? 8 கோடி. ஆண்கள் எத்தனை? 4 கோடி. சின்னவங்க வயசானவங்களை விட்டுருங்க, 2 கோடி. 2 கோடி பேரில் 75 லட்சம் சாராயம், அதாவது குவார்ட்டர், ஒரு குவார்ட்டர் பாட்டில் 180 ரூபா சராசரியாக வச்சுக்கோங்க, அது விற்கப்படுகிறது. அப்போ அதில் வந்து 100க்கு 150ங்கிற கணக்கில் அமுத்துறாங்க. இது ஒரு பக்கம். தேர்தல் வருதா, நீங்கள்லாம் பணத்தை கொண்டு போய் எப்படியாவது வேட்பாளர்கிட்ட கொடுத்து ராமசீனிவாசன் ஐயா ஜெயிக்கணும், அஸ்வத்தாமன் ஐயா ஜெயிக்கணும், நயனார் நாகேந்திரன் ஜெயிக்கணும்னு நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போவீங்க, தேர்தல் ஆணையம் பிடிச்சிரும். ஆனால் இவங்க அப்படியே இந்த டாஸ்மாகில் உட்காந்துக்கிட்டு அதில் டெய்லி கலெக்ஷன் வருது இல்லை, அப்புறம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் நாளைக்கு? 45,000 கோடி டிவைடட் பை 6,800 கடை, 6,600 கடை. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எத்தனை லட்சம் வருதுன்னு தெரியும். அந்த பணத்துலேருந்து நீ இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஏரியாவில் ஓட்டு வரது பார்த்துக்க, நீ இந்த பக்கம் போய் இங்கே இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள், அந்த மதத்தை சார்ந்த சகோதரிகளுக்கெல்லாம் அந்த அட்டையை கொடுத்துட்டு ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து ஓட்டுவாங்க. இதெல்லாம் டாஸ்மாக் மூலமாக நடக்குது. அப்போது கள்ளுக்கடையை கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? கள்ளுக்கடைக்கு யார் போகிறாங்க? துரைமுருகன் ஐயா வீட்டிலேருந்து போகிறாங்களா? கிடையாது. அல்லது வேறு ஏதாவது பணக்காரங்க வீட்டிலேருந்து போகிறாங்களா? கிடையாது. அல்லது பொன்முடி ஐயாவுடைய வீட்டு வேலைக்காரனே பணக்காரனாக இருப்பான், அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஏழைகள் போவாங்க. அப்போ நீங்கள் எப்படி அவங்கள கவர் பண்ணுவீங்க? கல்லில் வந்து மெத்தனால் கலக்க முடியாது, எத்தனால் கலக்க முடியாது. கலந்தால் தெரிஞ்சிடும். ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம் அது. அப்போ இது திறந்தால் மக்களை ரீச் பண்ண முடியாது, குடிமக்களை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அது விவசாயம் சார்ந்தது, அதை ஒவ்வொருத்தரும் அழகாக பண்ண முடியும், அப்படிங்கிறதே அவங்க யோசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. விவசாயம் வளரக்கூடாது, ஏழைகள் வந்து ஒரு 40 ரூபா 30 ரூபாயில் குடிக்கக்கூடாது,
120 ரூபா 180 ரூபாயில் இவங்கள சார்ந்த ஆலைகளில் தான் குடிக்கணும். குறைஞ்சது 150. அதுதான் இவங்க குடிக்கணும். மற்ற மாநிலங்கள்லாம் 40 ரூபாய்க்கு கூட சரக்கு கிடைக்கும். இங்கே அப்படி கிடையாது. அடிப்படையே 120, சராசரி 180. ஸோ எப்படி அவங்க அதை விடுவாங்க? அது பெரிய பணம் இல்லையா? நீங்கள் விட மாட்டீங்கல்ல அவ்வளோ பெரிய பணத்தை. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும்னா கூட 4 பஸ் இங்கே தாங்க வரும், ஒரு 10 நிமிஷம் நடந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் எடுக்கிறது முயற்சி எதுக்காக? பஸ்ஸில் நிம்மதியாக போகிறதுக்காக. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி கலெக்ஷன் சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் கேஷு பில்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே ஒரு லட்டை யார் விடுவாங்க? அது நம்ம வேளாங்கண்ணி கோயிலில் கிடைக்கிற அப்பம் மாதிரி யார் விடுவாங்க? இல்லை, சாத்தியமே இல்லைல்ல. கல்லுக்கடையை திறந்து மதுக்கடைகளை மூடுறன்றதெல்லாம். மதுக்கடையை மூடுங்கன்னு நம்ம சொல்லவே இல்லையே, கல்லுக்கடையை திறங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதில் எந்த தப்பும் இல்லை. அதாவது நீங்கள் உங்கள் டான்ஸ்மார்க்கை நடத்திக்கோங்க, அதில் அந்த டாய்லெட் கிளீனிங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க. சாவரவன் செத்து தொலையட்டும். இவனும் குடிக்க போகிறான், இவனும் சாகத்தான் போகிறான். அப்போ குடிக்காத நானும் நீங்களும் சாகத்தான் போகிறோம். அது வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் அவன் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை அஃபோர்டபுள் ரேட்டில், தனக்கு கைக்கு அடக்கமான ஒரு ரேட்டில் குடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டோம். இதுதான் சொல்கிறாங்களே வழிய வேறு எந்த தப்பும் கிடையாது. இல்லை, பல இடங்களில் நான் பார்க்குறது, இப்போ கமலஹாசனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கமலஹாசனா? ஆமாம், குடிக்கிறவங்கள குடிக்க வேணாம்னு சொல்ல வேண்டாம், அளவாக குடிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் பல கொலைச்சல். இல்லை, அளவாக குடிக்கணும்னு அவனுக்கு எப்போ சொல்லணும்? முதல் ரவுண்டும் போதா 4வது ரவுண்டும் போதா? அது கமலஹாசன் எனக்கு தெரியலைங்க. கமலஹாசன் ஐயா பேசினார்னா எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார், அறிவார்த்த விஷயங்கள்லாம் சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் தெரியும். அவர் கூடவே ஒரு புக்கு போட்டுறோம். அந்த புக்கில் என்ன போடட்டும்? 3வது ரவுண்ட் அடிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், காரணம் அவனுக்கு காது கேட்காது அப்படிலாம் அவர் சொன்னார்னா, இதை போய் அவர் பேச வேண்டியது ஸ்டாலின் ஐயா கிட்ட. பர்மிட்டை கொண்டு வாங்க, அளவை கொடுங்க, அதிகமாக குடித்தா ரேஷன் கடையில் பொருள் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. அவர் ராஜ்யசபா சீட்டு பேசுறதுக்கு தான் ஸ்டாலின் ஐயாட்ட போனார் வழிய இதை வந்து மைக்கில் பிடிச்சிக்கிட்டு பேசுறாரு. சில டைம் நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு சாவு நடந்ததுன்னா நம்மளால வேதனை கூட பட முடியாது, இந்த மாதிரி வந்து தமாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கும். இல்லை, அவர் அப்படி ஒரு கமலஹாசன் ஆகச்சிறந்த நடிகர். அவரே இப்படி சொல்லும் போது பல ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்க, பல ரசிகர்கள் இருக்காங்க. இன்னுமா இருந்தாங்க? இல்லை, நான் உங்களை வற்புறுத்தலைங்க, உங்களை கேட்குறேன். இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து இப்படி சொல்லும்போது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா பல கொலை செயல்கள். என்னங்க அவர் சொல்றாரு? குடிக்கணும்னு சொல்றாரு, தப்பு கிடையாது. நானும் சொல்றேன், வேற வழி கிடையாது. குடிக்கிறவனை திருத்த முடியாது. அளவோட குடிக்க சொல்லுங்கிறாரு. யாருக்கிட்ட போய் சொல்லணும்? பர்மிட் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லணும். கரெக்டா? ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்தாலும் இதையே குடிங்க, அப்பதான் டிஆர் பாலு ஐயாவுக்கு, சசிகலா மேடத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் அந்த சாராய கடை நடத்துறாங்களா ஒரு 27 ஆலைகள், அவங்களுக்கெல்லாம் லாபம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்டாலின் ஐயா கிட்டே போய் இது ஏதாவது ஒரு கணிசமான ரேட்ல கொடுக்க பாருங்க, அந்த மாதிரி எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் இந்த கோதுமை பீரை கொண்டு வர்றேன், கல்யாண மண்டபத்தில் கொடுக்குறேன், இப்படியெல்லாம் அறிவுரை எல்லாம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லலாம். இவர் போய் பேச வேண்டியது ஸ்டாலின் ஐயா கிட்ட. ஆனா அங்க போய் ராஜ்யசபா பத்தி மட்டும் பேசிட்டு வந்துடுறாரு. அவருக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு மைக்ல பேசுறாருன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மையமா நிக்கணும் இல்லையா? குடிகாரன் எங்க மையமா நிப்பான்? இந்த பக்கம் சாய்வா இல்லைன்னா அந்த பக்கம் சாய்வா? அவனுக்கு எப்படி போய் அறிவுரையை கொடுக்குறது? மது பிரியர்கள் வீட்டில் பொண்டாட்டி சொல்லாத அறிவுரையா இவர் போய் சொல்ல போறாரு? இல்ல, மது பிரியர்களுக்காக கமல் மையமா நிக்கணும்ன்றீங்களா? இல்லைங்க, எல்லாத்துலேயுமே மையமாக தானே நிற்கணும். ஏன்னா இவர் தான் குடிக்கிறது இல்லை, எனக்கு தெரியும். ஊர் தான் பரமக்குடிய வழி, இவர் வந்து இப்போ குடி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆக இவர் என்ன பண்ணணும், எதை எங்கே சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கோவிலுக்கு எதிர்க்க ஈவே ராமசாமி ஐயாவுடைய சிலையை வச்சுட்டு கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டிங்கிற மாதிரி சொன்னால், இவனும் அந்த பக்கம் போய் பார்க்க மாட்டான், அவனும் இந்த பக்கம் போய் பார்க்க மாட்டான். ரெண்டும் இருந்து என்ன பிரயோஜனம் இவனுக்கு மாற்றி? ஸோ பக்தனுக்கு கோவில், இவங்களுக்கெல்லாம் பாவம். இதில் மையமாக நின்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நடுவில் நின்று சொல்லுவீங்களா? இப்படிக்கா போனால் கோவில், இப்படிக்கா போனால் ஈவே ராமசாமின்னு சொல்லுவீங்க. இங்கே மையமே தவறாக தானே இருக்கு அவருடைய. ஐயா, அவரை பொறுத்த வரைக்கும் எங்கே செய்யணும்? சில பேருக்கு நிறைய பேரை சொல்லலாம், இன்னைக்கு சொன்னால் தப்பாயிரும். ஏன்னா அவங்க தெரிஞ்சிட்டாங்க. எங்கே பேசணும்னு தெரியல, எங்கே எதில் பேசணுங்கிறது தெரியல. பூட்டின வீட்டில் இன்னும் கத்திக்கிட்டு இருப்பான், டேய் பூட்டி இருக்குடா டேன்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. யாருக்கு அறிவிக்கை கொடுக்குறாங்க? பத்திரிகைக்காரனுக்கு கொடுக்குறாங்களா? அவன் ஏதாவது குடிச்சிட்டு வர்றானா? குடிக்கிறது நிறுத்தணும்னா பர்மிட் கார்டை கொண்டு வாங்கன்னு ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லுங்க, மேட்ரு முடிஞ்சு. இல்லை, இப்படி பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்க நிலைமையில் இந்த குடி எங்கே ஆரம்பிக்குதுன்னா பல கொலைகளும் பல கற்பழிப்புகளும் நடக்கிறதுக்கு காரணமே மூலமாக இருக்க இந்த குடி தான். இதில் யாருமே குடிக்க வேணாம்னு அந்த கருத்தை சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே மதுக்கடையில் 3 நாள் தான் ஆட்சியில் இழந்துட்டு போனார் அப்படின்ற 2016 3 பேர் ஸ்ட்ராங்காக பேசினாங்க.
ஒரு சொட்டு மருந்து கொடுக்க மது கூட இன்னைக்கு இருக்காது. ஒன்று ஸ்டாலின் ஐயா, இன்னொன்று கண்மணி அம்மா, இன்னொன்று கருணாநிதி ஐயா. அப்போ உண்மையிலே அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஏன் நினச்சாங்கன்னா ஜெயலலிதா அம்மாவை ஜெயிக்கிறதுக்கு வழியே தெரியல. இதை கொண்டு வந்தோம்னு சொன்னால் பெண்களுடைய வாக்கு வருங்கிற அந்த சுயநலத்தில் தான் பண்ணாங்க. இதில் தப்பு கிடையாது, அரசியலில் சுயநலம் ஒன்றும் தப்பு கிடையாது சொன்னாங்க. ஆனால் அப்போ அவங்க தோத்ததுக்கு காரணம் இதுதான்னு நினச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. 2016 அவங்க தோத்ததுக்கான காரணம் ஜெயலலிதா அம்மா மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்காம இதனால தான் தோத்துட்டதா நினச்சி அதுக்கப்புறம் அதை பேசுறதை நிறுத்திட்டாங்க. இந்த மது விஷயத்தை பேசுறதை நிறுத்திட்டாங்க. அண்ணாமலை ஐயா என்ன சொல்றாரு, மதுக்கடைகள் இருக்கட்டுங்க, கள்ளுக்கடையும் கொண்டு வாங்க. இப்போ தோக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் இந்த மதுவை விலக்கு பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, நினைத்ததே கிடையாது. அவரும் அது மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம்னு தான் விட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் 4 இடத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும். கருணாநிதி ஐயா தான் இதை முதல்ல கொண்டு வர்றாரு. இந்த மது விலக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டரை கொண்டு வர்றாரு. நஷ்டமாயிடுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த விளக்கை தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டாக பண்ணுறாரு. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிறதுக்காக பண்ணுறாரு. திரும்பவும் அவர் ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தார்னா, மது விலக்கு கொண்டு வந்தால் மத்தியிலிருந்து பணம் வரும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. எந்த மாநிலத்தில் மதுவிலக்கு இருக்கோ அதற்கு தனி நிவாரணம் இழப்பீடு மாதிரி கொடுப்பாங்கன்னு ஒன்று இருந்தது. இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது தமிழ்நாட்டுக்கு செல்லாது, இது இருந்த ஒரு இடம், அங்கே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இல்லாத இடத்தில், அதாவது எந்த மாநிலத்தில் மதுவிலக்கு மதுங்கிறது இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் தான் கொடுப்போம்னு ஏமாற்றிட்டாங்க. கருணாநிதி ஐயால் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆரும் திரும்பி கொண்டு வந்து விட்டார். நான் என்ன கேட்குறேன், இதனுடைய வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி மோசம் அமைச்சர்களே சம்மந்தப்பட்டு பண்ணால் அது எப்படி இருக்கும்? இப்போ ரவுடித்தனம் எல்லா ஊர்லேயும் இருக்கும்ல. ஒரு கல்யாண வீட்டில் போனால் கூட யாரோ 2 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இதை பார்க்குறோம். பட் ரவுடித்தனத்தை அந்த பெண் வீட்டுக்காரரே பண்ணாங்கன்னா அந்த மாதிரி தானே. ஒரு மத்திய ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்கீங்க, அமைச்சர்களே இதில் இருக்காங்கல்ல. கனிமொழியை சொன்னாங்க இல்லையா, நான் எங்கள் சேர்ந்தவங்களை மூட சொல்லுவேன்னு சொன்னாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. அது இருக்கு, அதுதான் சொல்லிட்டாங்களா, அது ரெகுலராக சொல்கிறேன். அது கூட தப்பு. அவங்க விதவைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது. கருணாநிதி ஐயா அழகாக கைம்பெண்ணுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அவங்க பாவம் வேறு இடத்துல படிச்சிருக்காங்க, கொஞ்சம் தூத்துக்குடி போனதுனால வேறு புக்கெலாம் படிச்சிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு கருணாநிதி ஐயா பற்றி தெரியல. இதான் பிரச்சனை. அப்போது இவங்க அதை பேசுனது எனக்கு முக்கியம் இல்லை. இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் தரப்பில் இருக்கின்றவர்களை நான் மூட சொல்கிறேன். அதையாவது பண்ணணுமா இல்லையா? அதை கூட பண்ண மாட்டேங்கிறீங்கிறதா. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சிஸ்டமே தப்பு. ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இப்படித்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை விவாதிச்சுட்டு இருப்பீங்கன்னா தப்பு. அந்த 60 குடும்பத்தில் இன்றைக்கி இறந்துருக்காங்க இல்லையா, அந்த குடும்பம் இன்றைக்கி அனாதையாக இருக்குது. நம்ம ராஜீவ்காந்தியோட செத்த 14 குடும்பத்தை பற்றியே கவலைப்படலை. ரயிலில் எரிச்சு கொல்லப்பட்ட 58 பேரை பற்றி நமக்கு தெரியாது. கோயம்புத்தூரில் ஏன் செத்தோம்னு கூட தெரியாமல் 54 குடும்பம் நடுத்தருக்கு வந்தது இல்லையா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு சாவுங்கிறது ஒரு பத்திரிகை செய்தி மாதிரி ஆகிப்போச்சு. காலில் அடிபட்டால் மட்டும் நமக்கு 2 நாளைக்கு வீங்கிக்குது. இதுதான் பிரச்சனையே. இல்லை, எனக்கு சாவுகள்லேயே பல குழப்பங்கள் இருக்குது. இப்போ ராணுவ வீரர் இறந்து போயிட்டாருன்னா அது எந்த ஒரு இதுவும் பெரிய ஒரு நாளிதழ் எடுத்துட்டா கூட கடைசி ஒரு சின்ன பக்கத்தில் போட்டு முடிச்சிடுறாங்க. மீனவர்கள் இது பண்ணாலும் அதே மாதிரி சின்னதாக முடிச்சிடறாங்க. இப்போ சாராயம் பிடிச்சி இறந்து போனதுக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி, நிவாரண தொகை இதுக்கு விஏஓ வெட்டி கொல்லப்படுறாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயம். அதையே ஒரு பத்திரிக்கை சீரியஸாக எடுத்துக்கல, போராட்டம் நடத்தலை. யாரையோ எங்கேயோ சேரில் எப்படி உட்கார்றதுன்னு தெரியாமல் பேட்டி எடுத்தவனுக்கு அண்ணாமலை ஐயா கிண்டல் பண்ண உடனே அடுத்த நாள் எல்லா பத்திரிக்கையும் பேட்டி எடுக்குதில்ல. இதுக்கு ஏன் எதுவுமே பேசலை? இதுக்கு ஏன் ஒரு போராட்டம் நடத்தலை? கள்ளச்சாராயம் எப்படிங்க வருது அப்படின்னு ஏன் கேட்கல? நம்ம தமிழ்மணி ஐயா ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படியா இருந்தது? ஒரு 1000 ஏக்கர் யாருக்குமே தெரியாமல் 76 வரைக்கும் இந்தியாவோடு இணைந்து பிழையாமல் ஒரு தனி இடமாக 3 பேர் கட்டுப்பாட்டோடு இருந்ததுன்னு அவர் சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எங்கடா 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், 76 வரைக்கும் 3 பேர் கண்ட்ரோலில் ஒரு 1000 ஏக்கர் இருந்தது. கேட்குறதுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும்ல, கொடுக்காது. உடனே அந்த 1000 ஏக்கரில் என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிறவனை விரட்டி விடலாம் நினச்சிருப்பாங்க. விரட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவன் ஒத்துக்கலை. உடனே அந்த இடத்துல எதையோ ஒன்றத்தை கலந்து விட்டுருக்கலாம், யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அந்த 1000 ஏக்கர் விஷயத்தை போய் தமிழ்மணி ஐயா சொல்லியிருக்காரு, ஒரு 4 பேருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரே சொன்னார் இல்லையா, யார்கிட்டலாம் சொன்னேன்னு சொன்னார். அப்போ கூட இருந்துட்டு இருக்கிறவங்க யாராவது 1000 ஏக்கர் அதுவும் மலைப்பகுதியா விட்டா செமையாக அடித்து தூள் கிளப்பலாமேன்னு பிளான் பண்ணியிருக்கலாம். அங்கே போய் இருக்கிறவனை கிளப்பி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அவங்க ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். கலந்து விடுறேன் பாரு 2 எலியை உள்ளே போட்டிருக்கலாம், அல்லது எத்தனாலேயோ கலந்து விட்டு
பார்க்குறேன் நான் செய்தியை காட்டுறேன் பாருன்னு சொல்லி இப்போ உன்னை தூள் கலப்பி வெளியில் அனுப்பிடுவாங்க பார் அப்படிங்கிற மாதிரி கூட செய்திருந்திருக்கலாம், தெரியாது. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். நமக்கு தெரிந்தது இறந்தது 59 பேர், இதுதான் நமக்கு பின்னாடி இப்படி அரசியல் இருக்குது. இது இத்தனை விஷயம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம்ங்கிறத வந்து அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் தான் ஆலையை நடத்துகிறாங்க, அவங்க எப்படி விடுவாங்க? இந்த ஏரியாவில் ஒரு பொட்டிக்கடை நடத்துகிறாரு, பக்கத்தில் பொட்டிக்கடை வச்சு அவர் விட்டுருவாரா? இருக்கிற கவுன்சிலர் எம்எல்ஏ எதையோ ஒன்று பார்த்து அந்த கடையை அனுப்பிச்சி விடுறது. ஒரு மொளா பஜ்ஜி விற்கிறவர் பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டா சும்மா விடுவாரா? ஏதோ ஒன்று பேசி அனுப்பிவிட பார்ப்பார் இல்லையா? அந்த வேலையை கள்ளச்சாராயம் விஷயத்தில் செய்வாங்க, அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. அவங்களை மீறி அது நடந்திருக்கு. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.